Hi students, today we are going to talk about Van de Graaff generator. This question is most important 5 mark question. இந்த Van de Graaffன்றது சயின்டிஸ்டோட நேம், அதனால அவர் நேமே வச்சுட்டாங்க. Van de Graaff generator டைட்டில் வச்சுட்டாங்க. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1929ல் ராபர்ட் வான் டி கிராஃப் designed a machine which produce a large amount of electrostatic potential difference up to several million volts. எவ்வளோ 10⁻⁷ volt வரைக்கும் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனோட பிரின்சிபல் பாருங்கள். திஸ் Van de Graaff ஜெனரேட்டர் ஒர்க்ஸ் ஆன் தி பிரின்சிபல் ஆஃப் எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ். எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் மீன்ஸ் நிலைமின் தூண்டல், ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ் ஆர் கொரோனா டிஸ்சார்ஜ் கூர்முனை செயல்பாடு ஆர் ஒளிவட்ட மின்னறுக்கம். அதனோட பிரின்சிபல் 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, தென் அதனோட மிஷின் பார்க்கலாம். திஸ் மிஷின் இஸ் ஆக்சுவலாக இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் மிஷின், பட் அவர் பண்ணதால அவர் நேமே வச்சுட்டாங்க, அதாவது Van de Graaff ஜெனரேட்டர்ன்ட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட்டு கன்சிடர் ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர் எடுத்துக்கிறோம். தென் அதுக்குள்ள புள்ளிஸ், அதாவது கப்பி, இங்கே ஒரு கப்பி எடுத்துக்கிறோம். இது ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர் ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த புள்ளிஸ் பி, இது சி. ஓகே, இதில் பெல்ட் கனெக்ட் பண்ணுறோம். என்ன பெல்ட்டு? ரப்பர் பெல்ட் ஆர் சில்க் கிளாத் பெல்ட். நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு பெல்ட்டு இதில் கனெக்ட் பண்ணுறோம். தென் கண்டக்டிங் கோம்ப், அதாவது சீப்பு, கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு சீப்பு வடிவத்தில் ஒரு கண்டக்டிங் மெட்டீரியல் இங்கே வைக்கிறோம். அதில் பேட்ரி செட் பண்ணுறோம். எத்தனை வோல்டேஜில்? 10⁴ வோல்டேஜ் செட் பண்ணி மைனஸை கிரவுண்டில் இன்சர்ட் பண்ணிடுறோம். சரியா? தென் கண்டக்டிங் கோம்ப் இ, இது டி, இங்கே இ. இதுக்குள்ள ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர் உள்ள இன்சைடில் நம்ம இங்கே சீப்பு வடிவத்தில் ஒரு கண்டக்டிங் மெட்டீரியலில் செட் பண்ணுறோம். அதனோட ப்ராசஸ் பாருங்க. இது ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ், இது எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். ஃபர்ஸ்ட் இந்த கண்டக்டிங் கோம்பு டி இதில் பேட்டரி கனெக்ட் பண்ணியிருப்போம். 10⁴ வோல்டேஜ் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் நெகட்டிவ் கிரவுண்டுக்கு போயிடும், பாசிட்டிவ்க்கு போகவும் இந்த கோம்புக்கு போகும். இது எப்படி இருக்குது? அதாவது ஷார்ப் ஈச்சியாக இருக்குது, அதாவது கண்டக்டிங் கோம்பு இது ஷார்ப் ஈச்சியாக இருக்குது. எந்த பிரின்சிபல்? ஆக்ஷன் அட் பாயிண்ட்ஸ், கொரோனா டிஸ்சார்ஜ் மாதிரி அந்த ஷார்ப் ஈச்சில் இதில் பாசிட்டிவ் சார்ஜ் இதில் மூவ் ஆகும். அப்போ பாசிட்டிவ் சார்ஜ் லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அப்படி பாசிட்டிவ் சார்ஜ் லீக்கேஜ் ஆகும்போது இதில் இங்கே இருக்கிற ஏர் மாலிகுல்ஸ்னால அயனைஸ் ஆகும், ஃப்ரிக்ஷன் ஆகும். அப்போ ஏர் மாலிகுல்ஸில் என்ன இருக்கும்? ஆட்டம்ஸ் இருக்குமா, அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும். இதில் பாசிட்டிவ் இருக்குது, அப்போ நெகட்டிவ் ஆகும், அட்ராக்ட் ஆகும். ஓகே, இது கூட அட்ராக்ட் ஆகிரும். தென் பாசிட்டிவ் ரிப்புல் ஆகும், ஏன்னா இங்கே ப்ளஸ் இருக்குல்ல, அதில் அந்த ஆட்டம்லேயும் பாசிட்டிவ் இருக்கும், ரிப்புல் ஆகும். அந்த ரிப்புல் ஆனது இந்த பெல்ட்டில் ஒட்டிக்கும், ஏன்னா இது நெகட்டிவ், அப்போ அது அட்ராக்ட் ஆகிரும். சரியா? ரப்பர் பெல்ட் ஆர் சில்க் கிளாத் பெல்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியிலே பார்த்துருப்போம். பேக்ரவுண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரியிலேயே நம்ம இந்த ரப்பர் பெல்ட், அந்த சில்க் கிளாத்து என்ன நெகட்டிவ் சார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜாக பார்த்துருப்போம் நம்ம. இப்போ இது நெகட்டிவ் சார்ஜ் கொண்ட ஒரு பெல்ட்டு. தென் இந்த சி புள்ளிஸை ஒரு மோட்டாரில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ மோட்டார் ஆன் பண்ண பிறகு என்னாகும்? இது சர்க்கிள் ஆகும், அது சுற்றும். அப்போ சுற்றும் போது இதுவும் சேர்ந்து, இது பாருங்கள், இது கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸ், இது கிளாக் வைஸ், இது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுது. அப்போ இந்த ப்ராசஸ் மூலிமா இதில் நெகட்டிவ் பாசிட்டிவ் சார்ஜ் அட்ராக்ட் ஆயிரும், ஏன்னா இந்த பெல்ட் நெகட்டிவ் சார்ஜ். அப்போ நம்ம மோட்டர் ஆன் பண்ண பிறகு சுற்றும், அந்த பெல்ட்டும் சேர்ந்து சுற்றும், அப்போ இதுவும் சுற்றும். சரியா? அப்போ இந்த வழியே பாசிட்டிவ் சார்ஜ் அப்படியே போயிட்டே இருக்குது. இங்கே போகும்போது இங்கே ஒரு கண்டக்டிங் கோம்பு இருக்குது, அதனோட ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். தென் இந்த கண்டக்டிங் கோம்புலையும் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும், நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். அப்போ இதில் என்ன போகுது? பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ இதில் போகிறது அங்கே நெகட்டிவும் பாசிட்டிவும் ஆகும், அட்ராக்ட் ஆகும். சரியா? எதன் மூலிமா? அதாவது இன்டியூஸ்ட் ஆகுது சார்ஜ், இது போகும்போது சார்ஜ் இன்டியூஸ்ட் ஆகுது.
எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன் மூலிமா அந்த ப்ராசஸ் மூலிமா இன்டியூஸ்ட் ஆகுது. அப்போ இது ப்ளஸ்ஸு, இதில் ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸ் இருக்கும். இப்போ மைனஸு ப்ளஸ் அட்ராக்ட் ஆகும். இங்கே இதில் இருக்கிற மைனஸை ப்ளஸ்ஸை ரிப்பல் பண்ணும். அந்த ப்ளஸ் எங்கே வெளியே, அதாவது அந்த ஹாலோ மெட்டாலிக் ஸ்பியர் வெளியில் அந்த சர்ஃபேஸில் யூனிஃபார்மாக டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிட்டு இருக்கும். சரியா? தென் இந்த கோம்பில் இருக்கிற நெகட்டிவும் இந்த பாசிட்டிவும் சேர்ந்து நியூட்ரல் ஆயிரும். அப்படி நியூட்ரல் ஆகும்போது இதில் இது வரைக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை, நியூட்ரலாக வந்துட்டே இருக்கும். மறுபடியும் இந்த ப்ராசஸ் நடக்கும். இந்த ஆக்ஷனேட்டர் பாயிண்ட்ஸ் கொரோனா டிஸ்சார்ஜ் ப்ராசஸ் நடக்கும். மறுபடியும் இந்த ப்ளஸ் மைனஸ் அட்ராக்ட் ஆகிட்டு இங்கே அந்த மைனஸ் ரிப்பல் பண்ணி இதில் ஒட்டிக்கும், இது அட்ராக்ட் ஆயிரும். இந்த மறுபடியும் இந்த ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். மறுபடியும் இந்த ப்ராசஸ் நடக்கும். என்ன ப்ராசஸ்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் இண்டக்ஷன். அது ப்ளஸ் ரிப்பல் பண்ணி இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக எத்தனை வோல்டேஜ், 10⁻⁷ வோல்டேஜ் வரைக்கும் இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிருக்கும். ஓகே. தென் அதுக்கு மேலே அது ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிருச்சு. தென் அதில் அது ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது. அதனால் ஹேர் மாலிக்யூல்ஸை அயனைஸ் பண்ணும். ஏன்னா ஹேர் மாலிக்யூல்ஸில் ப்ளஸ் மைனஸ் இருக்கும், இதில் ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் மைனஸ் அட்ராக்ட் ஆகும், அதில் இருக்கிற மைனஸ் ஆகுது வெளியே ரிப்பிள் ஆகுது. அப்போ லீக்கேஜ் ஆகும். ஸோ அந்த லீக்கேஜை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஹை ப்ரெஷர் கொண்ட ஸ்டீல் சேம்பர் இதை ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். ஓகே. ஹை ப்ரெஷர் கொண்ட ஸ்டீல் சேம்பரை இது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னா அது லீக்கேஜ் ஆகிறத தடுத்துரும். சரியா? ஸோ இந்த எவ்வளோ வோல்டேஜ், 10⁻⁷ வோல்டேஜ் வரைக்கும் இந்த ப்ரொடியூஸ், அதாவது இந்த ஒர்க் பண்ணியிருக்கோம் நம்ம. சரியா? ஸோ இது எங்கே யூஸ் ஆகுதுன்னா நியூக்ளியர் ஃபிஷனில் புரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸை முடுக்கி வைக்க, அதாவது ஆக்சிலரேஷன் பண்ண, அதாவது பாசிட்டிவ் அயான்ஸை ஆக்சிலேட் பண்ணுறதுக்கு இந்த ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம நியூக்ளியர் ரியாக்டர் 2nd வால்யூமில் 8th சாப்டரில் பார்ப்போம். நாம நியூக்ளியர் ரியாக்டர், அதாவது அது ஒரு 5 மார்க் கொஸ்டின். யுரேனியம் 238 நம்ம நியூட்ரான் கொண்டு அதை பாஸ் பண்ணும்போது அது ஸ்பிளிட் ஆகுது. யுரேனியம் 230, அதாவது யுரேனியம் 238 நியூட்ரான் கொண்டு பாஸ் பண்ணும்போது அது ஸ்பிளிட் ஆகும். அது அப்படியே அது ஒன்றுக்கு ஒன்று ஸ்பிளிட் ஆகும், இது ஒன்றுக்கு ஒன்று ஸ்பிளிட் ஆகும், அப்படியே ஸ்பிளிட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். நம்ம தமிழ் புக்லேயே படிச்சிருப்போம், ஹிரோஷிமா நாகசாகி, அது அமெரிக்கா கொண்டு போட்டதெல்லாம் படிச்சிருப்போம் நம்ம. அது என்ன ப்ராசஸ்னா இந்த நியூக்ளியர் ரியாக்டர் ப்ராசஸ் தான், அதாவது நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் தான். சரியா? அப்போ இந்த 10⁻⁷ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணி இந்த பாசிட்டிவ் அயான்ஸை முடுக்கி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதான் அதோட அப்ளிகேஷன்ஸ் யூஸிங். சரியா? ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின், பப்ளிக் கொஸ்டின், அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினோட ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சரியா? ஸோ வெற்றிகரமாக ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து நம்ம 2nd யூனிட் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, பொறுமையாக பாருங்கள், கிளியராக புரியும். ஓகே, தேங்க்யூ.